Day 32. How was the today day went? சாண்ட்ரா அவர்கள் வந்து இன்னைக்கு ரோல் ஷோவை தூக்கி அல்வா மாதிரி சாப்பிட்ட மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு. பிரியங்கா வராங்க, உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நைட் 2 மணிக்கு அமுச்சு விடுவாங்க. மிட் நைட்ல எனக்கு புரியலையே, என்னதான் 24/7 டாஸ்கா இருந்தாலும் அதுக்கு நைட் 2 மணிக்கா? ஆமாமா, அப்படி அமிச்சாதானே பிரியங்கா பக்கத்து செட்ல இருந்து முடிச்சுட்டு வர முடியும். அங்கெல்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் முடியும். பார்வதி அவர்கள் பொதுவா அந்த வீட்டுக்குள்ள ஒரு இல்லாத பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை பேனாக்கி பெருமாளாக்குற அந்த மொமெண்ட்டை வந்து இன்னைக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. அண்ட் அவர் விக்கல்ஸ் பாவன எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் காமெடி என்ற என்னையே நீங்க அழ வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. திவ்யாங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணது வந்து அங்க பண்ணிருக்க வேண்டாமே திவ்யா, அழ வச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. அழுதாவது இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம், இந்த ஹிட் ஆயிடலாம், மக்கள் மனசுக்குள்ள போயிடலான்னு சென்டிமெண்ட்டை கையில எடுத்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் முருங்கி போய் அவர் என்ன சொல்றாருன்னா, விக்கல்ஸ் அப்படின்றது ஒரு எவ்வளவு பெரிய பிராண்ட் தெரியுமாங்க, அதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமாங்க, அதை நம்பி எத்தனை பேர் வெளியில இருக்காங்க தெரியுமாங்க, இதெல்லாமே இந்த கண்டென்ட்டுக்கு எதுக்காக தேவையாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இருந்தாலும் பிக் பாஸ் கெஸ்ட் கிட்ட சாரி கேட்டு இந்த பக்கம் இவனுங்க கிட்ட டார்ச்சர் பண்ணும்போது சாண்ட்ரா இன்னும் ரோல்லயே பிராங்க்லயே இருக்கிற மாதிரி போய் சோஃபால கால் மேல கால் போட்டு பிக் பாஸ் ஏமா உன டாஸ்க் கொடுத்தே நான் தான், எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்ற மாதிரி. விஜே தனுஷ் என்னும் நான் பிக் பாஸ் ஷோவை நீதி நேர்மை நியாயத்துடன் ஜோ மைக்கேல் அண்ணனுடன் சேர்ந்து கை கோர்த்து ப்ரோவோக் டிவியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்துவேன் என்று வாக்களிக்கேன். எஸ், உன் வாக்கத்தான் மக்கள் அன்னைக்கே பார்த்தாங்களே. வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்க வெளில போயிட்டு வந்தியே. இல்லை மக்களே, ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து நேத்து நான் வரலன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் பிரச்சனை, உங்களுக்காக ஓடோடி கடல் கடந்து எல்லாரும் போயிட்டு ஒரு ஒர்க் டப்புன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்கள் வரவேற்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் வணக்கம். வணக்கம் மக்களே. சோ நடிப்பு நாயகன், உலக நாயகன் கமல் சாருடைய பிறந்த நாளைக்காக ப்ரோவோக் டிவி சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஷோவுக்குள்ள போவோம். Day 32. How was the today day went? ஒரே டைலாக்க ஊருக்குள்ள சுத்தி 1 மாசம் ஓடிட்டாயா. சரி, டுடே டே ஹவ் ஐ டெல் யூ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டேல என்ன ஆச்சுன்னா, யார் அந்த வீட்டுல அழல அப்படின்றத ஈஸியா காட்டிடலாம். அந்த அளவுக்கு வீடே அழுகாட்சி கூடமா மாறுற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது மக்களே. சோ இன்னைக்கு பிக் பாஸ்ல டே 3, அதாவது இந்த ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்ச டே 3, இதுல பிரியங்கா அவர்கள் வந்து வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வரேன்னு பக்கத்து செட்ல போயிட்டு சூப்பர் சிங்கருடைய இதை முடிச்சுட்டு திருப்பி அதே பேமெண்டோட இந்த பேமெண்ட்டுக்கு வந்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. வரும்போது தான் மட்டும் தனியா வந்தா எப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த மனோ சாரையும் பின்பக்கமா அழைச்சிட்டு வந்த மொமெண்ட்டையும் நம்மளால இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க முடிஞ்சு அப்படின்றத நம்மளால முடியுது. அது அந்த விஷயத்துக்காக நம்ம வருவோம். சோ பேசிக்கலா அந்த வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருடா அப்படின்னா பிக் பாஸ் சாருடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்றாரு, சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு மொத்தம் வந்து அங்க இருக்கிற ஆள்கள் வந்து ரிசைன் பண்ணி பணிமாற்றம் அடையணும், மேனேஜர் வந்து மாறணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் போடுறாங்க. போடுறதுல வெற்றி பெற்றார்களா சாண்ட்ரா அல்லது தோல்வி உற்றார்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு கண்டென்ட். சோ சாண்ட்ரா கிட்ட வந்து என்னடா திவ்யா கிட்ட கொடுத்துருக்கலாமே, இல்ல இவங்க கிட்ட பார்வதி கிட்ட கொடுத்துருக்கலாமே, இதை போய் சாண்ட்ரா கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சாண்ட்ராவும் அதே போல போய் கப்புள் கோல்ஸுக்கு பிரஜன் கிட்ட போய் பிரஜன் வி ஆர் பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு இறங்கி ஏதாவது வேலை பார்ப்பாரு பார்த்தா பிரஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பிரஜன் போயிட்டாப்ல. சோ இப்ப வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இன்னைக்கு ரோல் ஷோவை தூக்கி அல்வா மாதிரி சாப்பிட்ட மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் சாண்ட்ரா அவர்கள் இது நீங்க எப்படி வேணா பார்க்கலாம், ஓகேவா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கிரிப்ட், இப்ப வந்து சாண்ட்ரா வந்து இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு மக்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஓகேவா. சோ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சாண்ட்ரா மேல செம்ம காண்டாகும். ஆனா மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சாண்ட்ரா என்ன பண்ணாலும் இது ஒரு டாஸ்கா தான் பண்றாங்க அப்படின்ற நம்பிக்கை வரும், ஓகேவா. இது 2 வகையா நம்ம பார்க்க வேண்டிய தருணம். இது எப்படி இந்த பிராங்க் ஒண்ணு பண்ணி அழுதறியாயி கமுருதன் போட்டு பொழந்தாரோ பிரவீன, அதை எப்படி நம்ம ஃபன்னா எடுத்துக்கிட்டு அடிக்கல ரெட் கார்டு அப்படி இப்படின்னு சண்டைக்கு போகாம இட் இஸ் பிராங்க் அப்படின்னு நம்ம பிராங்கா எடுத்துக்கிட்டோமோ, அந்த மாதிரி இது ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி
சாண்ட்ரா அவர்கள் வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனா ஃபர்ஸ்ட் போய் வாட்டர்மெலன் மேல கைய வைக்கிறாங்க. எனக்கு எங்க டீம்ல வாட்டர்மெலன் வேணாங்க அப்படின்னு புதுசா வந்த அமரேந்திர பாகுபலிய புடிச்சு, ஐயா மேனேஜர் விக்கல் விக்ரம் ஐயா, நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க ஐயா? நான் செஃப்யா, மாஸ்டர் செஃப்யா. இன்னொருத்தர் உள்ள இருக்காருயா, அவர் எந்த வேலை வெட்டியும் பாக்குறது இல்லையா, பூரா பிள்ளைகளோடவே பேசுறாருயான்ற மாதிரி பல புகார்களை விக்கல் விக்ரம் அடிக்கும். விக்கல் விக்ரம் கிட்ட இருந்து அது என்ன பண்றது, போதாதமா இல்ல, அதான் இல்ல, இது இல்லன்னு சொல்லும் போது, ஓகே நான் வேலை நிறுத்தம் செய்கிறேன், நான் வேலையை விட்டு செல்கிறேன் அப்படின்னு ஒரு சாண்ட்ரா ஒரு கண்டென்ட்டை கையில எடுக்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சாண்ட்ரா அவர்களுடைய அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கை அடையிறதுக்கும் ஒரு டைரக்ட் எவிஷனை ஒருத்தர் தள்ளுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளானை போட்டு இறங்கின மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ சாண்ட்ரா அவர்கள் அதான் அந்த அப்படி பேசிட்டு இருக்க மொமெண்ட் தான் வந்து இல்லாம லைவ் பண்ணி பழகிட்டேனா, அதனால நீ இல்லாம தனியா பேசியே பழகிட்டேனா, அதனால நீ பேசணும்ன்றதே மறந்துட்டேன் சார். நான் அண்ணன் ஃப்ளோல இருக்கீங்களே, அண்ணன் ஃப்ளோ கெடுக்க கூடாதுன்னு தம்பி ஒரு ரெஸ்பெக்டோட ஓ கெடுக்க கூடாது. 2 days பிஃபோர் எபிசோட பார்க்கலாமா? அண்ணே அது ஏன் அதை ஏன் நீ ரிஜிஸ்டர் பண்ற விடுங்க, அப்படிதான் வந்துட்டல அப்படி மாசா அப்படி ஓபன் பண்ணிருக்கோம்ல. சோ அப்படி சொல்லிட்டு இருந்த தருணத்துலதான் வந்து பிரியங்கா வராங்க, உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நைட் 2 மணிக்கு அமுச்சு விடுவாங்கன்னு மிட் நைட்ல எனக்கு புரியலையே. என்னதான் 24/7 டாஸ்கா இருந்தாலும் அதுக்கு நைட் 2 மணிக்கா? ஆமாமா, அப்படி அமிச்சாதானே பிரியங்கா பக்கத்து செட்ல இருந்து முடிச்சுட்டு வர முடியும். அங்கெல்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் முடியும். முடிச்சோன்னா வந்தாங்க, ஹோட்டல் நடத்திட்டு உண்மையாவே சாப்பாடு கேட்டாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் இவங்க வேலை செய்யக்கூடாது, அவங்க வேலை செய்யக்கூடாது ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க. பிரியங்கா ஒண்ணுமே புரியல. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஆகி கட்சியில சாப்பிட்டு கிப்ட்டு போய் படுத்துட்டாங்க. ஓபன் பண்ணிட்டாங்க. பிரியங்கா வந்து கேட்டோட தனி ஒருவனுக்கு உணவு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்திரை அழுத்திடுவோம். அதனால அந்த மாதிரி ஒரு குறிக்கோள்ல சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஓபன் பண்ணி திவாகர் அவர்கள் உள்ள வரக்கூடாது, நானே பண்ணி தரேன்னு சொல்லி வியானாவையும் வெறுப்பேத்தி வெளில அமுச்சு விட்டு இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்னன்னா வந்து கேக்குறாங்க சாப்பாடு செஞ்சு தருங்கன்ட்டு, சாண்ட்ரா வந்து க்ளோஸ்டுன்றாங்க, வியானா வந்து ஓபன் நாங்க என்ன வேணா பண்ணித்தரோன்றாங்க. சாண்ட்ராவால ஏத்துக்கவே முடியல. அதுதான் சொல்றாங்க எனக்கு எப்படி நானே பண்ணிக்கிறேன் கிளம்புன்னு சொல்லி வியானா அமுச்சு விட்டாங்க. சாண்ட்ரா இந்த டாஸ்கை பயன்படுத்தி அவங்க அடிச்ச அடிலாம் யார அப்படின்னா விக்கல் விக்ரம், பார்வதி, தர்பூசணி, அதுக்கப்புறம் நம்ம வியானா, அதுக்கப்புறம் இப்ப வினோத், ஓகேவா, லைட்டா பிரவீன். 24/7 பார்த்தவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும், ஓகேவா. சோ இந்த மாதிரி போற போக்க எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிட்டாங்க. சரி இது பத்தல, இவங்களை பத்தல, நம்ம கெஸ்டையும் அடிக்கலாம் சொல்லி கெஸ்ட் 3 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இதுல எனக்கு என்ன சங்கட்டமாய் போச்சுன்னா, இவங்க பண்றது வந்து டாஸ்க் பிக் பாஸ் சொன்னதெல்லாம் தெரியுது, ஆனா இதுக்காக ஃபீல் பண்ணி கெஸ்ட் எல்லாம் அழுக ஆரம்பிச்சாங்கல்ல, அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. கெஸ்ட் அழுகிறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா கெஸ்ட்டுங்க கிட்டலாம் நம்ம கெஸ்ட்ல இருக்க ஒருத்தருக்கு நம்ம போன் அடிச்சு பேசணும். why you cried, oh my god அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அதெல்லாம் நம்ம போக போக இந்த சேனல்ல பகிர்ந்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேசுவோம். அதான் நம்ம பாக்குறப்ப அப்படிதான் தெரிஞ்சு அவங்க அழுகிறப்ப. ஏன்னா பிக் பாஸ் வந்து அவ்வளவு சாரி நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த அளவுக்கு பிக் பாஸ் தள்ளிட்டாங்களே, இவங்க டாஸ்க் ஒழுங்கா பண்ணலையே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு நாள் ஒரு பிக் பாஸ் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ரோக்ராம்ல டெடிகேஷனா வந்த கண்டஸ்டன்ஸ் மத்தியில இந்த மாதிரி கன்றாவி கண்டஸ்டன்ஸை நேர்ல பார்த்து டாலரேட் பண்ணி இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு அருமையான பேர் இப்ப நம்ம வெளியில போய் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சொல்றதுக்கே வாய் கூசுதே அப்படின்ற மொமெண்ட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கல்ல அந்த 3 பேரும். 105 நாள், 103 நாள், 106 நாளுன்னு இருக்கவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. சோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு. மஞ்சரி வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான். சோ அவங்க அந்த அளவுக்கு இல்ல. பட் மத்த 2 பேரும் பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் 103 நாளும், பிரியங்கா அவர்கள் 106 நாளும் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து செஞ்சுரி அடிச்ச காரணத்தினால ஆடின ஹோம் கிரவுண்ட் இப்படி கேவலமா போகுது அப்படின்ற வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதுதானே நியாயம் தனுசு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, காலையில எஞ்சிடுறாங்க. காலையில எஞ்சோட கானா வினோத் அவர்கள் வராங்க. வந்து என்ன மேம் பண்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ். இதே மாதிரி திவ்யா மேனேஜரா இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து இவங்க கெஸ்ட் 3 பேர் இருக்காங்க. மேம் நைட்டுக்கு யாராவது அனுப்பணுமா? புரியல. 3 கெஸ்ட் பெருசாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற. இல்லங்க உங்க வேலைக்கு ஏதாவது தேவைன்னா வைக்கணுமா? ஏங்க தெளிவா சொல்லுங்க. 6 மணிக்கு மேல இந்த ஷோ அதுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு காரணம் இருக்கு. என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி குபீர் மொமெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி கானா வினோதை கூப்பிட்டு தாலாட்டு பாடுங்கன்னு சொல்றதும், மஞ்சரி சொல்றதும்.
அங்க ஆமா. இவங்க பிரியங்கா ஒண்ணு கேக்குறாங்க, மஞ்சரி ஒண்ணு கேக்குறாங்க. இவர் வந்து பிரியங்காவுக்கு மஞ்சரியை ரெஸ்பாண்ட் மதிக்காம பண்றாங்க. பிரியங்காவை காணாம மதிக்கிறாரு. அதனால மஞ்சரி கோவப்பட்டு முக்காடு போட்டு பாக்குறீங்க. பெட்ஷீட் குள்ள போன தருணமும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதையும் மீறி எஸ். பிரியங்கா அவர்கள் என்ன நீ மதிச்சிட்டல இரு உடனே நான் மிதிவாங்க பாடு. வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ணுங்க ரம்யா ஜோ கிட்ட போய் ஒரு ரொமான்டிக் சாங்கையும் கனியக்கா கனி கிட்ட அவர்கிட்ட வந்து போயிட்டு எவண்டி ஒன்ன பெத்தான்ற ஒரு அருமையான சரித்திர பாடலையும் பாடிருங்க அப்படின்னு பண்ண வச்சு இவர் போய் அங்க பண்ணும்போது கனியக்காவுடைய முகத்துல இருல டாஸ்க்ல வந்து முடியட்டும்ல என் பாயிண்ட். அன்போட உருவத்தை நீ பாப்பல ஐயோ. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு மிஸ்டர் தனுஷ். சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாண்ட்ரா நான் வந்து சொல்லிடுறேன், நீங்க சொல்லிடுறீங்களா? இல்லண்ணே எடுத்துறேன் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துறதுல நீங்க அப்படி ஃபில் பண்ணிடுவீங்க. ஓ தம்பி நீங்க அதனால நீங்க எனக்கு எழுதி வச்சிருக்கேன். நீ எழுதி வச்சது வேணான்றதால நான் எடுத்துக்கிறேன். இல்ல எல்லாத்தையும் நம்ம பேசணும் இல்லையா? பேசணும் அதுக்கப்புறம் இல்லையா? அதுதானே வழக்கம் போல வந்து சாண்ட்ரா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இத்தனை நாள் ஷோல பார்வதி பம்பி அவங்க பண்ணதையே பார்வதி என்னென்னலாம் இத்தனை நாள் கண்டஸ்டன்ஸ்க்கு பண்ணாங்களோ அந்த விஷயத்த சாண்ட்ரா பார்வதிக்கு பண்ண தருணம் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு நான் பாக்குறப்போ ஒரு இடத்துல நிச்சயமா சாண்ட்ரா அவர்கள் வந்து இன்னைக்கு பார்வதியை செஞ்சுட்டாங்க அப்படின்றத நம்ம ஆக்சுவலா சொல்லணும். பார்வதி அவர்கள் பொதுவா அந்த வீட்டுக்குள்ள ஒரு இல்லாத பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை பேனாக்கி பெருமாளாக்குற அந்த மொமெண்ட்டை வந்து இன்னைக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. பார்வதி அவர்களுக்கே ஓ மை காட் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஆமா அடுத்தவங்களை கோவப்படுத்தியே பழகிட்டோம், நம்மள கோவப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் ரிலாக்ஸா அதான் கோவப்படல. பார்வதி அவர்களுக்கு ரொம்ப கோவம் உக்கரத்துல வரல. ஆனா மத்தவங்க எல்லாரும் கோவம் உக்கரத்துல வந்துரும். ஏன்னா பார்வதி மத்தவங்க எல்லாம் டைம் பாஸுக்கு ஃப்ரீலான்ஸா பண்றாங்க. பார்வதி அவர்கள் ஃபுல் டைமா எம்ப்ளாயி மாதிரி பண்றாங்க அதே விஷயத்த. இதுல வித்தியாசம் இருக்கு மக்களே. எப்படி தனுஷ் வந்து இங்க ஃப்ரீலான்சரா வந்துட்டு போறாரோ அந்த மாதிரி அதுதான் சாண்ட்ராவுடைய தோரணையா இருந்தது. ஓகேவா? எனக்கு புரியல. ஒரு நாள் அதுக்கு பாத்தீங்களா தம்பி எப்படி பண்றீங்க? வர ஒரு நாள்ல என்னென்ன மாறும்ன்றத நேத்து பாத்திருப்பேன். என்ன நல்லா தானே பண்ணாங்க. என்னண்ணே அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. சரி ஓகே நம்ம ஃபுல்லா சொல்லிடுவோம். சோ இது விஷயங்கள் நடந்துச்சு. சாண்ட்ரா அவர்கள் வந்து கெஸ்ட வெறுப்பேற்றணும் முடிவு பண்ணி கெஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்போது தும்முறதும் சாப்பிடும் போது தும்முறதும் அப்புறம் நீங்க துவைச்ச டவல் வந்து ஏன் டவல்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு மொத்த வீடையும் ரெட் ஆக்குறதும் அதாவது வேலையை விட்டுட்டு போயிட்டேன்ற பேர்ல மொத்த வீடையும் காலி பண்ணி அந்த டாஸ்க குழி தோண்டி புதைச்சு விக்கல்ஸ் விக்ரம நடு ஹால்ல கதற விட்டு அழுக விட்டு விக்கல்ஸ் விக்ரம் சரி ஓகே நம்மளால வந்து இங்க காமெடி பண்ணி ஹிட் ஆக முடியாது, அழுதாவது இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம், இந்த ஹிட் ஆயிடலாம், மக்கள் மனசுக்குள்ள போயிடலான்னு சென்டிமெண்ட்டை கையில எடுத்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் முருங்கி போய் அவர் என்ன சொல்றாருன்னா விக்கல்ஸ் அப்படின்றது ஒரு எவ்வளவு பெரிய பிராண்ட் தெரியுமாங்க, அதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமாங்க, அதை நம்பி எத்தனை பேர் வெளியில இருக்காங்க தெரியுமாங்க, இதெல்லாமே இந்த கண்டென்ட்டுக்கு எதுக்காக தேவையாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இருந்தாலும் அவர் இந்த கண்டென்ட்ட சொல்றதுக்கு தானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன், இதை நான் சிரிச்சிட்டு சொல்லலாம்னு வந்தேன், ஆனா நான் அழுதுகிட்டு சொல்ல வச்சாங்களே திவ்யா அவர்கள் உடனே எனக்கு அப்படிதான் நினைச்சு ஏமா இப்ப பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ற டைம் இல்ல, விக்கல்ஸ் விக்ரம் அவர் விக்கல்ஸை ப்ரமோட் பண்ற டைம் நடுவுல பூராத திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா திவ்யாவுடைய அந்த குமுறலையும் நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சோ அடுத்த தலையா யார் அந்த வீட்டுக்குள்ள வரப்போறா மேனேஜரா அப்படின்னு வீட்டுக்குள்ள இந்த தலை திவ்யான்றதே நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலா இந்த டாஸ்க மேனேஜர் பொறுப்பை விட்டு வெளில அனுப்பிச்சோடனே வீட்டு தலையும் அவங்க தூக்கிட்டாங்க போல, அவங்க யார் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் திவ்யா அங்க வரவே இல்லை. இந்த டாஸ்க்குள்ளேயே மொத்த வீடும் சுத்திட்டு இருக்கு. அதான் நேத்து மேனேஜரா இருந்தாங்க. சோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க எல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படி இப்படின்னு அவங்க பதவி விட்டு அப்படியே லூஸ் பண்ண வச்சுட்டாங்க. நமக்கு அப்பதான் வந்து திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபுல்லா அப்படியே ஆப்போசிட்டா மாறி எல்லாரும் நம்ம சாண்ட்ரா வேலையை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அவர் விக்கல்ஸ் பாவன் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் காமெடி என்ற என்னையே நீங்க அழ வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு திவ்யா அங்க ரெஜிஸ்டர் பண்ணது வந்து அங்க பண்ணிருக்க வேண்டாமே திவ்யா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் எல்லாரும் கன்சோல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் திவ்யா பாயிண்ட். நேத்து நான் இப்படி இருந்தேன் எனக்கு துஷார் டென்ஷன் ஆகுறது, துஷாருக்கு ஏன் கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. துஷாருக்கு கோவம் வரதும் கமருதீன் அரோரா சால்வ் பண்றதும் ஏன்னா டூடு படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். ஆனா
எனக்கு புரியல. அரோராவை இன்னைக்கு நம்ம பார்க்கவே இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? அரோரா உள்ள இருக்க மாதிரியே தெரியலையே. சமுத்திரியோட கைய பிடிச்சு உட்காந்துருந்தாங்களே சோஃபால, பாக்கலையா நீ? அந்த ஆர்ம்ஸ் பைசெப்ஸ்க்குள்ள அவங்க 4 விரல் இருந்துச்சு. அதை நோட் பண்ணலையா நீ? ஜூம் பண்ணி ஒரு பையன் எனக்கு அமுச்சு விட்டுருந்தான். அரோரா என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னடா செஞ்சாங்க? உங்களுக்கு தெரியாதுல என்ன செஞ்சாங்கன்னு. எனக்கு தெரியாதனாலதான் கேட்கிறேன். என்ன செஞ்சாங்க? அண்ணா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாலும் நீங்க பேச மாட்டீங்க. தெரிஞ்சாதானேயா பேச முடியும்? பேசினாலும் தெரியாதுண்ணே. பேசினா எப்படிடா தெரியாது? தெரியாம பேசாதீங்கண்ணே. மாட்டியா சொல்லுடா அப்படின்னு கெஞ்சி கதறி அந்த பையன்கிட்ட மெசேஜ பார்த்தா அரோரா கமருதீனோட கையை அப்படி பிடிச்சத ஜூம் பண்ணி அது அண்டர் எக்ஸ் ஜூம் கேமரா வச்சிருப்பான் போல. ஜூம் பண்ணி ஒரு விரல காட்டுறான். என்னடா ஒரு விரல் இருக்கிற ஜூம் வெளில எடுக்கிறேன், ஜூம் அவுட் பண்றேன் அப்படின்னு இன்னொரு பிக்சர் அனுப்புறான். ஏன்டா அப்படி பண்றீங்க? இது கூட பரவாயில்ல, இதை கூட நான் மன்னிச்சிருவேன். இன்னொரு 2-3 பேர் நான் ட்வீட்ல டேக் பண்ணி, சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. திவ்யா தம் அடிக்கிறாங்க. சரி ஓகே, இப்ப அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஆண்கள் பெண்கள் ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு. அது யார் வேணா பண்ணணும், அது அவங்களோட பிரச்சனை. அது இதுக்கு என்ன டேக் பண்றீங்க? வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதை டேக் பண்ண மாட்டீங்க. ஒரு பெண் தம் அடிக்க கூடாது அப்படின்றீங்க. ஆண் தம் அடிக்கலாமா? தம் எவன் அடிச்சாலும் உடம்புக்கு கெடுதிதான். அது நான் அடிச்சாலும் சரி, நீ அடிச்சாலும் சரி, பெண் அடிச்சாலும் சரி, ஆண் அடிச்சாலும் சரி, தம்மு உடம்புக்கு கெடுதிதான். கேட்டதானே? அப்படி இருக்கும் பட்சத்துல அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு புரியல, எதுக்கு இதுக்கெல்லாம் டேக் பண்ணி எழுப்பீங்க அப்படின்ற. உடனே அர்ச்சனா அவர்கள் இப்படி செஞ்சாங்க, திவ்யா அவர்களும் செய்யறாங்க. அர்ச்சனா 2.0 திவ்யா. புரியல எதுக்கு என்னன்னா எனக்கு என்ன மக்கள் அந்த அளவுக்கு பிஸியா யோசிச்சுட்டு பிக் பாஸ்குள்ள மூழ்கிட்டாங்கண்ணே. அந்த அளவுக்கு கம்பாரிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி போய் அவுட்ரேஜா போய் நம்ம செய்யறது வந்து தவறு. ஓகேவா? இப்ப நேத்து நாம ஒரு வார்த்தைகளை சொன்னோம். அதாவது பார்வதி அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க, இது தவறு அப்படின்னு நாம சொல்றோம். நாம மட்டும் சொல்ல, நிறைய சேனல் பேசுது, இதுதான் சொன்னாங்க, நிறைய பேர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஒரு குரூப் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, அது அந்த வார்த்தையே இல்ல, அவங்க சொன்னது மேனேஜர், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. வெளியில வந்த கெஸ்ட் கிட்ட எல்லாம் விசாரிச்சு அதெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டா அவங்களும் பார்த்துட்டு அதே வார்த்தையை தான் புரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நம்ம சொன்ன மாதிரிதான் அந்த லிப் ஆக்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கும் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி கொண்டு போறது அப்படின்றது எனக்கு தெரியல மக்களே. சோ நான் பார்த்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அந்த வார்த்தை தான் சரி. எந்த வார்த்தை அப்படின்றது அவங்க வெளியில வரும்போது அவங்களே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா திவ்யா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவங்க ஒரு டவுனா இருக்கிறது காரணம் என்னன்னா, நேத்து நடந்த விஷயங்களுக்கும் இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கும் ரொம்ப கான்ட்ராடிக்டா இருந்துச்சுன்றதுதான். நேத்து அவங்க இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து கெஸ்ட் வந்து கோச்சிட்டு போறாங்கன்றப்போ வெளில யாரோ ஒருத்தங்க வந்து போனா போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ யாருமே அதை சீரியஸா எடுத்துக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதை மட்டும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நேத்து நடந்துச்சு, ஒருத்தர் சொன்னாரு, யாரு அவங்களே சொல்ல மாட்டிருக்காங்க அப்படின்றப்ப துஷார் ஒத்துக்கிட்டாரு, நான் தான் சொன்னேன் அது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கப்பதான் அங்க ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது அவங்களுக்குள்ள. அங்க ஒரு விஷயம் ரொம்ப கோவம் வருது. திவ்யானாவே செம்மையா கோவம் வருது, என்னன்னு தெரியல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப அவங்க வந்து உட்காடுறாங்க இந்த லிவிங் ஏரியாக்கு வந்து எல்லாம் உட்காந்து பேசி ஒரு வார்த்தை முடிவெடுங்க. பிக் பாஸ் கழுவி ஊத்தி நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல, ஏன் ஊத்தி பிக் பாஸ் கெஸ்ட் கிட்ட சாரி கேட்டு இந்த பக்கம் இவனுங்க கிட்ட டார்ச்சர் பண்ணும்போது சாண்ட்ரா இன்னும் ரோல்லயே பிராங்க்லயே இருக்கிற மாதிரி போய் சோஃபால கால் மேல கால் போட்டு பிக் பாஸ் ஏமா உன டாஸ்க் கொடுத்தே நான் தான், எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்ற மாதிரி. ஹாய் ப்ரோ, திவ்யா சக்சஸ்ஃபுல்லி ஓவர் டேக்கன் பார்வோ இந்த ப்ரோமோஸ். ஆமா விஆர், இன்னைக்கு எல்லா ப்ரோமோலும் திவ்யா வராங்க. ப்ரோமோவதி மாதிரி திவ்யாவதி ஆயிட்டாங்க. பார்வதி ராங், எந்த திவ்யா சாண்ட்ரோம் ராங் தான். பார்வதி ராங் என்றால் திவ்யா சாண்ட்ரோம் ராங் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஜஸ்மினா, சூப்பர். அவங்க அதே பாணியில போயிருக்க வேண்டாம், அவங்க வேற மாதிரி ட்வீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. Next. Hi Jonah, I'm following your review for past 5 years. It's amazing. 24/7 Sandra said and imitate like Viana. She is conjufing in front of guests when it comes to fight. Her language very clear. ஆமா ராஜலட்சுமி, அதை பார்த்தேன். நாளுக்கு நாள் வியானா எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஆமா. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.